Hi all, this is Fazna from Fazna's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு தமிழில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அஃப்கோர்ஸ் வட்டலப்பம் தான் பண்ண போகிறோம். ஆனாலும் அந்த ஸ்ரீலங்காவில் வெட்டிங்கில் கிடைக்கிற அந்த ஜூஸியான ஹோல் அதில் பானி வடிகிற அந்த வட்டலப்பம் பண்ணுறேன்டா சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கு. அதில் யூஸ் பண்ணி எப்படி பர்ஃபெக்டான வட்டலப்பம் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் வட்டலப்பத்துக்கு தேவையான சாமான் பார்த்தோம்னா கருப்பட்டி 250 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொஞ்சம் குறைச்சி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ 200 கிராம் எடுத்துக்கலாம் தரலாமா. ஆனால் வட்டலப்பத்துக்கு நல்ல ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதோட சுகர் 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 5. இந்த ஏலக்காயை பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணி தான் எடுத்தேன். ரோஸ்ட்டுனா நான் மைக்ரோவேவ் அவனில் 30 செகண்ட் வச்ச உடனே இந்த மாதிரி குண்டாக வந்துடும். அப்போ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சுகரோடு ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக வந்துடும். உங்களுக்கு மைக்ரோவேவ் ஓவன் இல்லை அப்படின்னு சொன்னால் நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து உங்களோட பேன்லேயே போட்டு ரோஸ்ட் பண்ணாலும் இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் இதோட ஆட் பண்ணிவிட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அது என்ன பெனிஃபிட்னு சொன்னால் அது தோல் இருக்கு இல்லையா, அதில் தான் நல்ல ஃப்ளேவர் இருக்குது. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுறதால தோல் கூட நல்ல முரண்டு வந்துடும். அப்போ நீங்கள் கிரைண்ட் பண்ணும்போது அதுவும் சேர்ந்து கிரைண்ட் பண்ணிடும். அப்போ நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இது வட்டலப்பத்துக்கு மட்டும் இல்லை, நீ ஏலக்காய் சேர்த்து சமைக்கிற எந்த ஸ்வீட்ஸுக்கும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும். சுகரோட சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இது இப்போ ஏலக்காய் இருக்கிற இடமே தெரியல, அந்த மாதிரி ஃபைன் பவுடர் ஆகிடுச்சு. இப்போ இதை வச்சுட்டு ஒரு சைடில் இப்போ நாங்கள் வந்து கருப்பட்டி பானி காய்ச்சறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். கருப்பட்டியை வந்து நாங்கள் வந்து சின்ன பீசஸ் அப்படி உடச்சி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் கரையிறது. அதோட 1/4 கப் தண்ணி, நான் தேவையான அளவுகள் எல்லாமே நான் இன்க்ரீடியன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் வந்து கொஞ்சம் தண்ணி விடுறேன். இந்த தண்ணி வந்து நிறைய விட்டுற வேணாம். நிறைய விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா வட்டலப்பம் வந்து வெரி சாஃப்டாக சொதன்னு அந்த மாதிரி டெசர்ட் மாதிரி ஆகிடும். டெசர்ட் மீன்ஸ் இது கேரமல் பொடி அந்த மாதிரி போயிடும். அந்த மாதிரி எங்களுக்கு வட்டலப்பம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா இது கரைஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற சுகர் ஆட் பண்ணுவோம். இதோட 100 ml திக் கோகோனட் மில்க் அதையும் சேர்த்து கொதிக்க விடுங்க. எப்போவுமே தேங்காய் பால் தான் போடணும் வட்டலப்பத்துக்கு. சிலவங்க வந்து டின் மில்க் யூஸ் பண்ணுவாங்க, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனாலும் அந்த வட்டலப்பத்துக்கு அந்த ரியல் ஃப்ளேவர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் தேங்காய் பாலும் கருப்பட்டியும் சேர்ந்து கொதித்து வர அந்த ஃப்ளேவர் தான் எங்களுக்கு கிடைக்கிற அந்த ரியல் வட்டலப்பத்தோட ஃப்ளேவர். இப்போ நாங்கள் முட்டையை ஒரு தனி பவுலில் ஒன்றா உடைச்சி ஊற்றிட்டு சேர்த்துக்குவோம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி முட்டையில் வந்து ஒரு சின்ன நூல் மாதிரி ஒரு ஒயிட் பார்ட்டிக்கல் ஒன்று இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. தெரிஞ்சிருக்கும், இனி பிகினர்ஸுக்காக நான் சொல்கிறேன். இது சின்ன டிப்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சொல்கிறதுனால அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தான் அந்த முட்டையில் ஒரு மாதிரி மனம் வாரது. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு கேக் எது செய்கிறதாலும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸுக்காக சொல்கிற முட்டையை வந்து எல்லாத்தையும் ஒன்று உடைச்சி ஊற்றாமல் தனியாக சின்ன பவுலில் ஒன்றா உடைச்சி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு முட்டை பழுதானாலும் ஹோல் அவ்வளோ முட்டையும் கெட்டு போயிடும். அதனால் இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டலப்பம் பர்ஃபெக்டாக வாரத்துக்கு நீங்கள் வந்து பிளெண்டரோ ஹேண்ட் பீட்டரோ எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி ஹேண்ட் மிக்சரால் இல்லை ஒரு ஸ்பூனால் நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணும்போது ஓவர் பீட் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த வட்டலப்பத்தில் அந்த ஹோல் அதெல்லாம் பிரேக் ஆகிடும். அந்த மாதிரி வராது, ஸ்மூத்தாக வந்துடும், கேரமல் புடிங் மாதிரி வந்துடும் ஓவர் பீட் பண்ணிங்கன்னா. இந்த மாதிரி இது ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் இனஃப், மோர் தென் இனஃப். நீங்கள் முட்டையை அடிக்கும் பொழுது இந்த மாதிரி சின்ன துண்டு கருவப்பட்டை சின்னமனை ஒரு துண்டு போட்டுருங்க. போட்டிங்கன்னா அந்த முட்டையில் வர அந்த ரோஸ் ஸ்மெல் வராது. உங்களுக்கு பேசிக்காக லைம் தோல் அது கூட இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி பீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த மனம் குறைவாக இருக்கும், உங்களுக்கு அதை அவாய்ட் பண்ணலாம். இப்போது நல்லா முட்டை வந்து நல்லா நுரைச்சிட்டு வந்ததுக்கு பிறகு நாங்கள் பீட் பண்ணும்போது மேலே நுர மாதிரி வந்ததுக்கு பிறகு நாங்கள் ஏற்கனவே பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா பானி, அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் ஹொட்டாக ஊற்றிட வேணாம், முட்டை வெந்துடும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஹாஃபை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸாக இருக்கிற மிச்சம் பானியையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் வெனிலா ஃப்ளேவர் அதையும் சேர்த்துட்டு
இதோட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சம் உப்பு. அது எப்போவுமே ஒரு ஸ்வீட்டான எந்த ஐட்டம் செய்கிறண்டாலும் கூட நீங்கள் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் நிச்சயம் நிறைய போட வேணாம், கொஞ்சமாக போட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் உங்களோட ஸ்வீட்டை, ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை வடித்து எடுத்துடலாம். வடிக்கிறதுனால என்ன ஆகும்னு சொன்னால் நாங்கள் அதில் போடுற சினமன் ஸ்டிக்ஸ் அந்த எல்லாமே எங்களுக்கு ஃபில்டர் ஆகி வந்துடும். அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு பெரிய பேன் ஒன்றில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஒன்றை போட்டு அதுக்கு தண்ணியை வச்சு இப்போ ஸ்டீம் பண்ண போகிறோம். இதில் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த டிஷ்யூவால் மேலே மூடுறதில் என்ன ஆகும்னா, நாங்கள் இதுக்கு மேலே ஒரு லிட்டை போட்டு மூடுறோம். அந்த லிட்டில் வர நீராவி இருக்கு இல்லையா, அந்த கொதிச்சு வாரினத்தில் அது பட்டு வட்டலப்பத்துக்கு போச்சுன்னா தண்ணி ஆகிடும் வட்டலப்பத்தில். அதை அவாய்ட் பண்ணாதான் இந்த டிஷ்யூ போடுறது. அதை போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. உங்கள்கிட்ட ஃபாயில் இருந்தால் கூட அதால் கூட நீங்கள் ரெப் பண்ணலாம். அந்த ஃபாயிலை போடும் போது ஒரு டிஷ்யூ ஒன்று போட்டு ஃபாயிலால் ரெப் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் இதை ஒரு 45 to 1 hour ஸ்டீம் பண்ண போகிறோம். இப்போ 1 hour ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கால் இல்லை சின்ன ஸ்பூன்ற பின் பக்கத்தில் குத்தி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா பர்ஃபெக்டாக எங்களை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். கீழே அந்த ஹோலாக அப்போவே விளங்குது. இதை நாங்கள் உடனே சேவ் பண்ணக்கூடாது. நான் இதை ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலானதுக்கு பிறகு தான் இப்போ நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், டர்ன் பண்ணிவிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபெக்டான அந்த நாங்கள் ஸ்ரீலங்கன் வெட்டிங்கில் எங்களுக்கு கிடைக்கிற அந்த ஜூஸியான அந்த ஹோல் வந்து வட்டலப்பம் அதே மாதிரி இருக்கு இல்லையா, டேஸ்ட்டும் அதே மாதிரி 100% இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பார்த்து என்ஜாய் பண்ணது மட்டும் இல்லாமல் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு என்னை கமெண்ட் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வரப்படியால் இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரைட் டைம்னு சொல்லி தான் நான் இதை இந்த டைமில் வட்டலப்பத்தை பண்ணுறதுக்கு நினச்சது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Fazna from Fazna's Kitchen. Bye bye.